உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வகையில் இந்த வருடம்தான் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இது. குரு பகவான் உச்சம் பெறுவது. இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்னென்னலாம் செய்வார், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் ஏறப்போகிறது, குபேர சம்பத்துக்களை அடைபவர் யார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது? துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயமும் சொல்கிறேன், ஒரு கெட்ட விஷயமும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் சொல்கிறேன். இந்த வருஷம் மாதிரி நீங்கள் ஒரு பணக்கார வாழ்க்கை வேறு எப்பயும் வாழ போகிறது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் மாதிரி மணி ஃப்ளோ உங்களுக்கு எப்பயுமே இருக்க போகிறதில்ல. இந்த வருஷம் மாதிரி நீங்கள் கார் வாங்குறது, வீடு வாங்குறது வேறு எப்பயுமே நடக்க போகிறதில்ல. இந்த வருஷம் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வருஷங்கிறது வரப்போகிறது இல்லை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது வாங்க, அப்படி வாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இப்போ தான் கன்னிராசிக்காரங்களை வேணால் கேட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது கன்னிராசிக்காரங்க இருந்தால் எப்படிங்க போச்சு, ஐயோ ஏன்பா கேட்குற, இருக்கிற வேலை எல்லாம் போயிடும்பா என்று சொல்வார்கள். அப்போது சாதாரணமாக நார்மல் குருவே வேலையை பிடிங்கிடுவார். எப்படி? அப்போது உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு வருகிறார். எப்போது? ஜூன் 2. இந்த ஜூன் 2லிருந்து அடுத்த ஜூன் 2 வரைக்கும் துலாம் ராசிக்கார நண்பர்களே, ஒரு யார் கூப்பிடுறது, ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் சரி, அமெரிக்கா வாங்கன்னு கூப்பிட்டாலும், ஐயா வணக்கம் ஐயா, ஐயா நான் வரக்கூடாதுன்னு நம்ம ஆஸ்ட்ரோ டிவைனில் சொல்லியிருக்காங்க ஐயா, நான் வரமாட்டேங்க ஐயான்னு சொல்லிடணும். காரணம் என்னவென்றால், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். உங்களுக்கு வர்றது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்க. உங்களுக்கு வர்றது உங்களுக்கு விரிக்கப்பட்ட வலை. நீங்கள் அதில் போய் மாட்டுவீங்க, உங்களுக்கு வேலை போயிடும். எழுதி வைத்துக்கொள்ளுங்கள், வேலை போயிடும். அப்போது இந்த ஜூன் 2லேருந்து அடுத்த ஜூன் 2 வரைக்கும் தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி. இருக்கிற வேலையே போகிறதுக்கான 200% வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்போ பாஸ் கூட கான்ட்ரவர்சி, அவருக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, டீசெண்டாக நகர்ந்து வேறு டிபார்ட்மெண்ட் போயிருங்க. அல்லது டெய்லி பாஸ் முகத்தை பார்க்குற வேலை உங்களுக்கு இருந்ததுன்னா, ரொம்ப ரேராக பாஸை மீட் பண்ணுற மாதிரி ஒரு வேலைக்கு போயிடுங்க. சார் ஆஃபீஸில் இருந்தால் பாஸை பார்த்துட்டே இருக்கணும், ஷாப்பில் ஒரு போயிடலான்னு இருக்கேன், தயவுசெய்து போயிருங்க. ஸோ பாஸ்டேருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் ஒரு நேரம் போல் இருக்காது, உங்களுடைய சுயமரியாதையை சீண்டுவார்கள். இப்போ நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வருஷம் கழிச்சு கேளுங்க. சுயமரியாதை தொடுவார்கள். நீங்கள்லாம் வேலைக்கு வந்து என்னங்க பண்ண போகிறீங்கம்பாங்க. படக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு ரிசைன் பண்ணிடுவீங்க, வெளியே வருவீங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ வேலை போச்சேன்னு. பெரிய கார்ப்பரேட் வேலையாக இருந்தாலும் சரி, படக்குன்னு தூக்கி போட்டு வந்துடுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குருவுடைய மேஜிக் இது மாதிரி 1000 பேர் 1,00,000 பேரை பார்த்துட்டேன். குருவினுடைய வேலையே என்ன அப்படின்னா, உங்களை இது மாதிரி பண்ணுறது தான். ஸோ அப்போது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, புது ஆப்பர்ச்சுனிட்டி போகக்கூடாது. ஜூன் 2லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் இருக்கிற வேலை ஆபத்து வரும். அதில் ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயிடணும். இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தில் இருந்து பாருங்கள், ஒரு நல்ல விஷயம், நீங்கள் பண்ண புண்ணியம் பாருங்கள். 10ல் இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கையிலே நிறைந்த பணவரவை தருகிறார். பணவரவு, நிறைய பணம் தரார். இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகமாகிறது குரு பகவான் பார்வையாலே. அப்போ யாருக்கெல்லாம் வந்து பண கஷ்டம், ரன்னிங் மணியே இல்லை, ரொட்டேஷன் மணியே இல்லை என்று வருந்துபவர்களுக்கெல்லாம் துலாம் ராசிக்கு இனிமேல் ரன்னிங் மணி வரும். இனிமேல் நல்லா இருப்பீங்க, இனிமேல் நல்லா சம்பாதிப்பீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த 2ஆம் இடத்தை தொடர்ந்து 4 பார்க்குறாரு. என்னங்க நீங்கள் வேலை போயிடுச்சுங்கிறீங்க, இப்போ தான் அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான், இப்போ தான் வந்து புதுசாக வந்து வீடெல்லாம் வாங்குகிறான், புதுசாக கார் வாங்குகிறான் என்பதெல்லாம் ஏற்படும். ஏனென்றால் குரு 4ஐ பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, 4ஆம் இடம் என்பது காரு, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி. இதை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அடுத்த லெவல் ப்ரமோஷன் என்பது ஏற்படுகிறது. அடுத்ததாக குரு 6ஐ பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய வியாதி கடன் கஷ்டம், ரண ருண ரோக சத்ருஸ்தானம். இதை குரு பகவான் பார்க்கையிலே என்ன ஏற்படும் என்றால், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் தீருகிற. நண்பர்களே, நிறைய நண்பர்கள் நம்ம மூஞ்சிக்கு நேராக பேசுறதில்ல, காசிப்ஸ் நமக்கு பின்னாடி பேசுகிறாங்க. இப்படி போன்றவர்களை தவிர்த்து விடுதல் நலம். அதை நம்மளாக தவிர்க்க முடியாது. கடவுளாக பார்த்து தட்டி விட்டுருவார்.
நம்மக்கிட்ட ஒரு 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 சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளில் டீசெண்டானவங்க ஜென்டில்மேன் மட்டும்தான் இருக்கணும். இங்கே இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக நல்ல ப்ரொஃபைலாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா வருவீங்க. இப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல நண்பர்கள் மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க. உங்களை குறை செல்பவர்கள், கூட இருந்து குழி பறிக்கிறவங்க, அவங்கெல்லாம் தன்னால் போயிடுவாங்க. அதெல்லாம் குரு வில் டேக் கேர். ஸோ இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் அடைய போகிறது, வண்டி வாங்க போகிறீங்க, ஹெவி மணி ஃப்ளோ இப்போ தான் இருக்க போகுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா உங்களுக்கு வேலை போயிடும். ஆனால் வேலை போனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பணம் எப்படிங்க வேலை போனாலும் இவ்வளோ காசு வருது, அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட். எனக்கு எங்கள் அப்பா அம்மா காசு இருக்குது, எங்களுடைய சொந்தக்காரங்க பணம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் வர்ற பணம் உங்களை காப்பாற்றும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரமாதம், 100க்கு 100 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவகுரு பிரகஸ்பதியை தான் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த 9 கிரகங்களில் குரு வருகின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவை தான் வேத சாஸ்திரங்கள் பொன்னார் என்று அழைக்கிறார்கள். பொன்னார் மேனியன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான். தங்கத்தின் கடவுள் குரு பகவான். குரு பகவான் புத்திரகாரகன், குழந்தையை தருபவன் குரு பகவான். நன்மதிப்பை, கீர்த்தியை, நல்லோர் தொடர்பை தருபவன் குரு பகவான். வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை தருபவன் குரு பகவான். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் கடகத்தில் உச்சமடைகிறார். அவ்வகையில் இந்த வருடம் கடகத்தில் உச்சமடைகிறார். எப்போ? ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வரார். வந்தோடனே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருவார் என்றால், இவர் குரு உச்சம் அடைகிறதே ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, மேன்மை, அம்மாவோட உடல்நிலை, இது மாதிரி நிறையா சொல்லலாம். சுகஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது நற்கீர்த்தி என்பதை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் தரார். உச்சம் பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12ஆம் இடத்தை, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை குரு பார்க்க போகிறாருங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்னென்னா, நிறையா பதிவுகளில், நிறையா சேனல்களில் சொல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த கடகத்திலே குரு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடகத்தில் நீச்சமடைவார். அதாவது ஜூலை ஆகஸ்டில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் பொழுது ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தொடர்ந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மங்களன், செவ்வாயினுடைய வீடு என்பதால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. இது ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பான யோகம். குரு செவ்வாயை பார்த்தாலோ மிக அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு இருக்கிறதே சந்திரனோட வீட்டில் தான் என்பதால் குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும். குரு சந்திர யோகம். அடுத்ததாக குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் யார் வரா? இதில் என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வருகிறார். வருகின்ற ராகுவை குரு பார்க்கிறார். இதற்கு பேர் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது என்ன சண்டால? சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிக அசுரத்தனமான நன்மைகள்னு பேர். சண்டால யோகம். அசுரத்தனமான நன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அதிரடி ஆஃபர் எல்லாம், அந்த அதிரடி சரவெடி. ஸோ மகரத்துக்கு பார்க்குறார் குரு பகவான். ஸோ அடுத்து இப்படி மகரத்தை குரு பார்க்கும் போதே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 6 கேது பகவான் அப்படி மேலே வந்து சிம்மத்திலேருந்து மேலே வந்து கடகத்தில் சேர்றார். குரு கேது சம்பந்தப்பட்டா அதை கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம். அடுத்து இந்த குரு பகவான் சனியை பார்க்குறார் மீனத்தில். குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகிறது. பொதுவாகவே சனி உங்களுக்கு 7 சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ, அது என்னவோ ஒரு சனி, அந்த சனி ரோக சனி, ஏதோ ஒரு சனி, விரய சனி, பாத சனி, இந்த எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஆல் சனி பிகம் கிளியர். குரு உங்களை சனியை பார்த்துறாரு. அப்போது இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி எனும் ஒரு விஷயம் நடத்த போகுது. ஒரே ஒரு ஆள் குரு பகவான் வரார். அவர் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகினாலே குரு பயிற்சியை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஸ்வீட் எடு, கொண்டாடு.